ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியான ஒரு சிக்கன் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஊற வச்சு ஒரு சைடு வச்சிடலாம். சிக்கன் எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கேன்னா ஒரு 1/4 கிலோ அளவு. இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். பட்டை ஒரு 2 போட்டுறேன், 2 ஏலக்காய், 2 லவங்கம், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 2 பச்சை மிளகாய் போடலாம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையும் நம்ம இதிலே போட்டுட்டு புதினா பொடி அளவு ஒரு அரை அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு இதெல்லாம் போட்டதெல்லாம் ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு பாருங்கள், இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா கரெக்டாக வெந்துருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடணும் ஜாரில் போட்டு. கடலைப்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு, ஊறிப்பு நல்லா ஆகிடுது. இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப மசியாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இது ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் போட்டு ஒரே ஒரு அரை அரைச்சி இதிலே போட்டுடலாம். வெங்காயம் மசிஞ்சிச்சு, இதில் போட்டுடலாம். உப்பு ஃபஸ்ட்டு போடலை, உப்பு தவிர மீதியெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு செய்யலாம். இதுமாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிடாத, சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஒரு வடை ரெசிபி மாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இதே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வடை சுடலாம். இது ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஓரளவு காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தட்டி போடணும். இதுமாதிரி 2 சைடு நல்லா கலர் வர மாதிரி வேகட்டும். தீ மிதமானவே இருக்கணும். அதிகமாக ஃபாஸ்ட் இருந்ததுன்னா கருப்பாக ஆகிடும் வடை. பாருங்கள், 2 சைடு நல்லா கலராக வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதுமாதிரி மெலிசாக தட்டி போட்டு நல்லா இதுமாரி கலர் வர அளவு வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், வடை ரெடி ஆகிடுது. நல்லாயிருக்கு பாருங்கள். எண்ணெயும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா ட்ரையாக வெந்திருக்கு, கட்லெட் மாதிரி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சுவையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.